வணக்கம் நண்பர்களே. பணத்தை சேமிக்க பாட்டி சொன்ன கதை பற்றி சொல்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் நண்பர்களே. இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்ற உதவியாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு பாட்டியும் அவரின் பேரனும் இருந்தார்கள். பேரனுக்கு பணத்தை வீணடிக்கும் பழக்கம் இருந்தது. கிடைத்த பணத்தையெல்லாம் சிறு சிறு பொருட்களுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் செலவு செய்து விடுவான். ஒரு நாள் பாட்டி அவனை அழைத்து ஒரு குடத்தில் தண்ணீர் நிறைத்து வைக்கச் சொன்னார்கள். இந்த குடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு கைப்பிடி அரிசி போடு என்றார்கள். பேரன் கேட்டபடி ஒவ்வொரு நாளும் ஒரு கைப்பிடி அரிசி போட்டான். சில நாட்களில் குடத்தில் அரிசி நிறைந்தது. அப்போது பாட்டி சொன்னார்கள், இப்போது இந்த அரிசியை எடுத்து சமைத்து சாப்பிடு. பேரன் சமைத்து சாப்பிட்டான். அப்போது பாட்டி சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் நீ செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயையும் இப்படி சேமித்து வைத்தால் ஒரு நாள் அது பெரிய தொகையாக மாறும். சிறிய சிறிய சேமிப்புகள்தான் பெரிய செல்வத்தை உருவாக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைத்து பழக்கத்தை மாற்றினால் எதிர்காலத்தில் உனக்கு உதவியாக இருக்கும். பாட்டியின் கதையை கேட்ட பேரன் அன்று முதல் சிறு சிறு தொகைகளை கூட சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டான். பல ஆண்டுகள் கழித்து அவனுக்கு கடினமான சூழ்நிலை வந்தபோது அவன் சேமித்த பணம் அவனை காப்பாற்றியது. வள்ளியம்மாளின் கதை இன்றும் எங்கள் குடும்பத்தில் சொல்லப்படுகிறது. இந்த கதையை நான் என் குழந்தைகளுக்கும் சொல்லி இருக்கிறேன். அவர்களும் இதை பின்பற்றுகிறார்கள். ஒருவேளை இந்த கதை வாழும் வரை வள்ளியம்மாள் வாழ்வது போலத்தான். இதைத்தான் பாட்டி சொன்ன கதை என்று நான் சொல்வேன். பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல,